வயலும் வாழ்வும் இந்த டாபிக் வந்து நாட்டுப்புற பாட்டு குடுத்துருக்காங்க. இது எழுதுனது யாருன்னா, கீவா ஜெகநாதன். செவன்த் தமிழ்ல இருந்து இப்ப நம்ம பார்க்குறோம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப சொல்லும் பொருளும் பார்க்கலாம். குழி நில அளவை பெயர், சான் நீட்டல் அளவை பெயர், மணி முற்றிய நெல், சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள்னு சொல்றாங்க. சீலை புடவை, மடை வயலுக்கு நீர் வரும் வழி, கயலுதல் உதிர்தல். இப்ப தெரிந்து கொள்வோம் அந்த பாக்ஸ்ல இருந்து பார்க்கலாம். அறுவடை செய்த நெற்கதிர்கள வந்து களத்துல அடித்து நெல்ல வந்து பிரிப்பாங்க. நெல் தாளில எஞ்சியிருக்கிற நெல்மணிய வந்து பிரிக்கிறதுக்காக மாட கொண்டு அதுக்கு மிதிக்க செய்வாங்க. இதுக்கு பேர் என்னன்னா, போரடித்தல் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு நாட்டுப்புற பாட்டும் குடுத்திருக்காங்க. மாடுகளை கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னு இருக்கு. இப்ப நாட்டுப்புற பாடல்னா என்னன்னா, உழைக்கும் மக்கள் வந்து அவங்களோட களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக அவங்க பாடுற பாட்டு தான் நாட்டுப்புற பாடல். இதனை வந்து நாட்டுப்புற பாட்ட வந்து வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க. அ இப்ப நம்ம மலை அருவிங்கிற நூல்ல எழுதுனது யாருன்னா, கீவா ஜெகநாதன். அந்த மலை அருவியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல்வேறு தொழில்கள் குறித்து நாட்டுப்புற பாடல வந்து எழுதியிருக்காரு. தேங்க் யூ.